அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரி 10/1/2024க்கான 50/50 ட்ரா நடக்குது. இந்த ட்ரா நம்பர் வந்து 080. ஓகேங்களா. இதில் இன்றைக்கி நம்ம சிறப்பான ஒரு 4 டிஜிட் கணிப்பை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சார்ட் நம்ம எடுத்துருக்கக்கூடிய கணிப்பு எந்த வருடம் அப்படின்னு பாருங்கள், 2013 அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2013ஓட 12 மாதத்திற்கான முழு சார்ட்டை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் இதில் ஒரு இடத்துல வந்து 10வது மாதம் ஆச்சுங்களா, 10வது மாதம் நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். 0018 அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான கணிப்புகள் வந்து நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா. இப்போ நேற்று வந்த 4 டிஜிட் நம்பர் 01080. ஓகேங்களா. 1080 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்து கேரளா லாட்ரியில் வந்து 3 மணிக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ இந்த கணிப்பை வச்சு எப்படி நம்ம கெஸ்ஸிங் வந்து இன்றைக்கி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 2013 சார்ட் 10வது மாதத்தில் 0018 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அடுத்து இந்த டிஸ்பிளேயில் வரக்கூடிய இன்னொரு நம்பர் பாருங்கள். இது வந்து நேற்று வந்த 1080 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்குண்டான மார்க்கிங். சரிங்களா. அடுத்து இந்த இடம் ப்ளூ கலரில் இப்போ உங்களுக்கு ஒரு மார்க்கிங் வந்திருக்கும். சரிங்களா. இந்த ப்ளூ கலர் மார்க்கிங் பாருங்கள். இந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தா இந்த 1080 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் 9226ங்கிற ஒரு 4 டிஜிட் வந்து நமக்கு கிடச்சிச்சு. சரிங்களா. 9226ங்கிற ஒரு 4 டிஜிட்டுக்கு பிறகு தான் இந்த 011080 அப்படிங்கக்கூடிய இந்த 4 டிஜிட் நம்பர் வந்து நேற்று வின்னிங் நம்பராக 4 டிஜிட்டில் கிடச்சிருக்கு. சரிங்களா. இப்போ அடுத்து இது என்ன மாதிரியான க்ளூங்களை பேஸ் பண்ணி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்க்குறது 519 அப்படிங்கிற ஒரு க்ளூ நம்பர். அந்த க்ளூ நம்பரில் முந்தின நாள் வந்து 9226 அப்படின்னு நம்ம எடுத்தப்ப இந்த சார்ட்டை சரியாக நம்ம கவனிச்சிருந்தோன்னா இந்த 519ங்கிற க்ளூவில் நமக்கு வந்து 9226ங்கிற ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா. அடுத்து நேற்று அதே சார்ட்டையே எடுத்து சரியாக நம்ம பார்த்துருந்தோன்னா இந்த இடம் உங்களுக்கு திரும்பவும் ஒரு எகெயின் ஒரு 519 அப்படிங்கிற போது இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு க்ளூ நம்பர் கிடைக்குது. ஓகேங்களா. அதே பாருங்கள் 9226ல் வரக்கூடிய க்ளூ நம்பர் 519. இந்த நம்பரில் வந்து நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு உண்டான க்ளூ நம்பரும் பார்த்திங்கன்னா 519. ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம என்ன மாதிரியான க்ளூ கிடைக்குது கீழே பாட்டமில் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். நேற்று வந்த ரிசல்ட்டு கீழே 896 அப்படிங்கிற ஒரு க்ளூ நம்பர் கிடைக்குது. இதே பார்த்திங்கன்னா முந்தின நாள் வந்ததுக்கூடிய வந்து 987 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ இதில் என்ன விஷயம் கவனிக்கணும்னு பாருங்கள். நேற்று வந்து முந்தின நாள் வந்த 9226க்கு கீழே வந்து 7ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஓகேங்களா. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 9226 வந்து இந்த ப்ளூ கலர் மார்க்கிங் முந்தின நாளுடைய ரிசல்ட்டு. ஓகேங்களா. அடுத்து 1080 அப்படின்னு வந்த நேற்று ரிசல்ட்டுக்கு க்ளூ நம்பருக்கு கீழே என்ன நம்பர் வந்திருக்குன்னு பாருங்க, 8 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து என்ன மாதிரி நம்பர் க்ளூவாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நமக்கு பாட்டமில் 796ங்கிற ஒரு க்ளூ நம்பர் கிடைக்குது. இந்த க்ளூ நம்பர் நல்லா பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா. நீங்கள் பார்க்குறது அந்த ரெட் கலருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களை பாருங்கள். பாட்டம் க்ளூ 796. நேற்று ரிசல்ட் வந்து 1080 அப்படிங்கிற ரெட் கலர் மார்க்கிங்கில் கீழே பாருங்கள் 896. முந்தின நாள் வந்திருக்கக்கூடிய ப்ளூ கலர் மார்க்கிங்கு 9226ங்கிற நம்பருக்கு வந்து 987 அப்படிங்கிற ஒரு க்ளூ நம்பர் நமக்கு வந்து கிடைக்கிது. ஓகேங்களா. இப்போ நேற்று வந்திருக்க ரிசல்ட் வந்து 0018. அந்த நம்பர் வந்து நம்ம பாக்ஸில் கட்டம் போட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த 0018ங்கிறது தான் நேற்று ரிசல்ட்டு 1080 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. அதுக்கான பாட்டம் க்ளூ வந்து 896. இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பாட்டம் க்ளூ வந்து 796. சரிங்களா. 796. எனக்கு இந்த இடம் பர்டிகுலராக வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா. நல்லா கவனித்து பாருங்கள். பாட்டம் க்ளூ வந்து பாருங்கள் 3 ரிசல்ட்டுக்குமே 9226க்கும் பாட்டம் க்ளூ 987, அடுத்து 896, அடுத்து 796. ஓகேங்களா. அடுத்து இந்த மாதிரியான கட்டங்களில் வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா. ஒரு ஸ்டெப்பு மேலே அப்படிங்கிற மாதிரி கணிப்பு வந்திருக்கு. 2 நாள் கணிப்பு வந்து இந்த ஸ்டெப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்லேருந்து கரெக்டாக இந்த கேப்பில் வந்து கரெக்டாக வந்திருக்கு. நல்லா கெஸ் பண்ணி எடுக்கக்கூடிய நபர்களாக இருந்திருந்தால், நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியான க்ளூவை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நேற்று எக்ஸாக்டான ஒரு 4 டிஜிட் வந்து கண்டிப்பாக எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. அதனால் க்ளூ நம்பர்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. அதனால் அதை நோட் பண்ணி வைங்க. எப்படி க்ளூ நம்பர் எடுக்கிறது, என்ன மாதிரி எடுக்கிறதுங்கிறது இந்த வீக் எண்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து நான்
குரூப்பில் பதிவிடுறேன், எல்லோரும் பாருங்கள். சரிங்களா? அடுத்து இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நமக்கு வந்திருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் மார்க்கிங் பண்ண 9226ங்கிற ரிசல்ட்டுக்கு கீழே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இப்போ உங்களுக்கு மார்க்கிங் ஆகும் க்ரீன் கலரில் 5 அப்படிங்கிற ஒரு க்ளூ வச்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இந்த நேற்று வந்து 1080ங்கிற ரிசல்ட்டுக்கு க்ளூ நம்பர் 3 அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடிய இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு இந்த 1 அப்படிங்கிற க்ளூ நம்பர். இது நல்லாவே 3மே நோட் பண்ணி பாருங்கள். இந்த க்ளூ நம்பர் 3மே ஒற்றைப்படை எண்கள். ஓகேங்களா? இங்கே வந்து இந்த 9226ன்னு வந்தப்போ இந்த க்ளூ நம்பர் வந்து நான் முதல் டிஜிட்டில் வரக்கூடிய எண் வந்து 5 தான். ஓகேங்களா? அடுத்து நேற்று வந்த ரிசல்ட்டில் முதல் டிஜிட்டில் வந்த பாட்டம் க்ளூக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து என்னென்னு கேட்டால் 3 அப்படிங்கிற ஒத்தப்படை எண். இந்த 3ங்கிற ஒத்தப்படை எண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒத்தப்படை 1. ஓகேங்களா? ஒத்தப்படை எண்கள் பார்த்திங்கன்னா இந்த 1, 3, 5 அப்படிங்கிற வரிசையில் வந்து இது க்ளோஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் என்னோடய கணிப்பு. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்டம் க்ளூவும் நல்லாவே செட் ஆகுது. ஓகேங்களா? இது நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து இப்போ நம்ம எதிர்பார்க்குறது இந்த இடம், அதாவது 9261 அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணி போட்டிருக்கேன். இது என்னன்னு பாருங்கள். இந்த 9261 என்னன்னு கேட்டிங்கன்னா எதனால் இந்த இடத்த நான் கெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். 9226ன்னு வந்த இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எண் வந்து 7. நேற்று வந்த ரிசல்ட்டு 1080ங்கிற ரிசல்ட்டுக்கு கீழே வந்த எண் வந்து 8. அப்போ நம்ம எதிர்பார்க்குறது இன்றைக்கி இந்த இடத்துல எதிர்பார்க்குறோம் அதுக்குண்டான கீழே இருக்கக்கூடிய எண் வந்து 9 அப்படின்னு. ஒருவேளை இந்த எண் வந்து வரலாமா அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 9லேருந்து நம்பர் வரலாமா அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்குது. ஓகேங்களா? அதாவது 7 இந்த இடத்துல பாருங்கள். முந்தா நாள் வந்த ரிசல்ட்டுக்கு கீழே 7, நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு கீழே 8 இருக்குது. ஓகேங்களா? 8 இருக்குது. அடுத்து இன்றைக்கி வர ரிசல்ட்டுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு 9ன்னு வருமா அப்படின்னு இந்த ஒரு நம்பர் நம்ம பார்க்குறோம். அல்லது இந்த 9 வருமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஒருவேளை இந்த 7 அப்படின்னு 7 இந்த இடத்துல 8 இந்த இடத்துல 9ன்னு வருமா, இல்லை 7 பாட்டம் க்ளூ 7 இங்கே 8 இந்த இடத்துல 2 6 இருக்குது, அந்த 2 6ல் இருக்கக்கூடிய எண்கள் வருமா அப்படிங்கிறது ஒரு கணிப்பு இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நீங்களும் ஒரு நல்ல கெஸ்ஸிங் இந்த மாதிரி எடுக்க முடியும். சரிங்களா? அதனால் அடுத்த விஷயம் நம்ம பார்ப்போம். ஒருவேளை இந்த 6ல் வந்தால் இந்த இடத்துக்கு 7 8 6ன்னு வந்துச்சுன்னா இந்த இடம் 7 8 9 வந்துச்சுன்னா 9261ங்கிற மாதிரி நம்பர் வருது. அப்போ நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் வந்து 6 நம்பருமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஓகேங்களா? அதனால் நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்குறது வந்து டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கிறது எக்ஸாக்டான ஒரு கணிப்பு. சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரியான கணிப்புகளை தான் நம்ம எடுக்கிறோம். அதை கணிப்பை நீங்கள் பாருங்கள். அதாவது இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய எண்களை 2 எண்களையுமே பாருங்கள். 9226ங்கிற பாட்டம் க்ளூ 987ங்கிற பாட்டம் க்ளூவுக்கு 9226ங்கிற ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அடுத்து 896ங்கிற பாட்டம் க்ளூவில் 896ங்கிற பாட்டம் க்ளூவில் நேற்று ரிசல்ட் 1080 வந்துச்சு. ஒருவேளை இந்த 896ங்கிறது 796ன்னு வந்துருமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிகிறதுனால இந்த பர்டிகுலரான எண்கள் என்ன மாதிரி எண்களாக 4 டிஜிட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டைப் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் பாருங்கள். 4854 7781 6912 2713 8044 again 8666 அப்படிங்கிற மாதிரி இந்த 6 எண்கள் தான் வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கணிப்பு. இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த 6 எண்களில் எந்த எண்கள் வரும் அப்படிங்கிறது நமக்கு பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தோன்னா இந்த 6 எண்கள் தான் வரும். இது 6 எண்களுமே இம்பார்ட்டண்ட்டான எண்கள் தான். ஓகேங்களா? அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய எண்களை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நம்பரை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அனைவரும் வெற்றியோடு சந்திப்போங்கிற ஒரு விஷயத்தை நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து நம்மளோட வீடியோவோட தொடர்ந்த கண்டினியூ வீடியோ. இது வந்து ஆல் போர்டு அல்லது நமக்கு வந்து என்ன மாதிரி ரிசல்ட் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம், டீட்டெயில்டாக சொல்கிறோம். கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 6 இலக்க எண்களுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 4 டிஜிட் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். இந்த 6 4 டிஜிட்டுமே நீங்கள் டைரெக்டாகவே பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்குது, ஓகேங்களா? அதனால் நீங்கள் இன்றைக்கி எடுத்தால் இந்த 4 டிஜிட் கணிப்பில் இன்றைக்கி இந்த 6 நம்பரையுமே எடுத்து நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த க்ளூ வந்து நல்லா செட் ஆகிருக்கு. பட் வந்து இதில் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இந்த எண்களை வந்து நீங்கள் 4 டிஜிட்டாக ட்ரை பண்ணுறவங்க இந்த 6 எண்களையுமே 4 டிஜிட்டாக ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் 1 லேக் ப்ரைஸில் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ரூ. 20 25 மாதிரி டோக்கன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம். நல்ல என்னால் முடியும், நான் கொஞ்சம் ஹையாகவே ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 100 ருபீஸ் எடுத்து 100% வந்து நீங்கள் வின்னிங் வாங்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் இதில் பயன்படுத்துங்க. இந்த 6 நம்பரை வந்து கண்டிப்பாக எக்ஸாக்டான ரிசல்ட்டை தான் வரும். இதெல்லாம் பாக்ஸில் போட வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. இது எக்ஸாக்டான கணிப்பு. உங்களுக்கு பாக்ஸ் போடக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நம்பரை ஒரு குறிப்பிட்ட எண்கள் உங்களுக்கு கணிப்பில் இருந்ததுன்னா அந்த நம்பர் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து நீங்கள் கண்டிப்பாக பாக்ஸ் போட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்து நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த 7781 ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு எண்ணாக இருக்குது. ஏன்னா இன்னையோட இந்த வீக்கில் வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்துருக்க ஒரு எண் வந்து 7117 1771 அப்படிங்கிற ஒரு ஏபிபிசிஏசி நம்பர் வந்து 100% வரும். இந்த வீக் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அதனால் எனக்கு இந்த 71ங்கிற நம்பர் வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக படுது. இந்த 4 டிஜிட்டுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்குது, ஓகேங்களா? அடுத்து எனக்கு இந்த 6912 அப்படிங்கிற ஒரு எண் வந்து கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது, ஓகேங்களா? இது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம கண்டினியூ வீடியோ பார்த்துருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அந்த 7912 6912 வந்து ஏன் சொல்லியிருக்கோம் அப்படின்னு தெரியும். அடுத்து 8044, ஓகேங்களா? நீங்கள் இந்த 8044ல் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்த ரிசல்ட் வந்து 1080. எகெயின் வந்து இந்த 1080ல் 0 ஏ போர்ட்லேயே கன்ஃபார்மாக வந்துச்சுன்னா, இந்த 0ங்கிறது ஏ போர்ட்லேயே திரும்ப ரிப்பீட்டேஷனில் வந்தால் 44ங்கிற நம்பர் பிசியில் பெண்டிங் இருக்குது. ஸோ வந்து 44 பிசியில் வந்தால் இந்த 8044 கண்டிப்பாக ஒரு 4 டிஜிட் வந்து க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து இந்த நம்பருமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா? அடுத்து இந்த நம்பருங்களில் நம்ம இன்றைக்கி எந்த நம்பரை மேக்ஸிமம் மேஜராக வந்து சிம்பிளாக எடுத்து என்னால் வந்து கம்மியாக தான் ட்ரை பண்ண முடியும், அல்லது என்னால் குறைவான அமௌண்ட்டை தான் கொடுத்து ட்ரை பண்ண முடியும், எனக்கு 4 டிஜிட்லாம் போட்டு ட்ரை பண்ண முடியாதுங்கிற நண்பர்கள் ரூ. 20 டோக்கனில் பயன்படுத்தினா கண்டிப்பாக 1 லேக் ப்ரைஸில் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நல்லா பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால், நல்ல பிக் பிளேயர்ஸாக இருந்தால் நீங்கள் இதை 100 டோக்கன் இந்த 6 நம்பருமே பயன்படுத்தலாம், சரிங்களா? நமக்கு இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான எண் வந்து இந்த செகண்டாக எழுதி போட்டிருக்க 7781, சரிங்களா? இந்த 7781 இந்த மாதத்துக்கான நான் ஃபாலோஅப் எண் வந்து 1771 கொடுத்துருந்தேன், ஓகேங்களா? இந்த மாதம் நான் ஃபாலோஅப்பில் கொடுத்த எண் வந்து இந்த வீக் மட்டும் ஃபாலோஅப்பில் நான் கொடுத்தது என்னோடய குரூப்பில் 7117 அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இன்றைக்குமே இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது, ஓகேங்களா? அடுத்து எனக்கு இந்த இம்பார்ட்டண்ட்டாக தெரியக்கூடிய இந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய 4D என்ன 7781ங்கிற 4 டிஜிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்குது, ஓகேங்களா? இந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ப்ளஸ் வந்து இங்கே ஒரு 71 அப்படிங்கிற நம்பர் வந்து 2713ங்கிற நம்பர் இருக்குது, ஓகேங்களா? அதனால் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம்.